ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு என்ன கிராஃப்ட் அப்டின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில இருக்குல்லங்க, ரெடிமேட் ரங்கோலி. அதுதான் நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதில ஒரு தியா ஷேப் வரைஞ்சுக்கிறேன். இந்த மாரி ஃப்ரீ ஹேண்ட்ல வரைய தெரியும் அப்டின்னா, நீங்க ஒரு பேப்பர்ல வரைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்ல வரையறது கஷ்டமா இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு புடிச்ச மாதிரியான இமேஜ ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கு அப்டின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பென்சில் யூஸ் பண்ணி இந்த விளக்கு ஷேப்ப வரைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷீட் எடுத்திருக்கேன். இது நீங்க கடையில OHP ஷீட் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இத நம்ம கிளாஸ் பெயிண்டிங் செய்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரெடிமேட் ரங்கோலி செய்றதுக்காக இத தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கேன்ல, அதுக்கு மேல இந்த ஷீட்ட வச்சுக்கிறேன். இப்ப இந்த ஷீட்ட நான் வச்சுட்டு, கைய வச்சு நல்லா பிடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி நான் டிராயிங் பண்ண போறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சா இப்படி செய்யுங்க. அப்படி இல்லன்னா, ஓரங்கள்ல மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற பேப்பரோட OHP ஷீட் சேர்ந்து இருக்கிற மாரி டேப் போட்டு ஒட்டிருங்க. டேப் ஒட்டிட்டோம்னா, இது ஷேக் ஆகாம கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த இமேஜ நம்ம டிராயிங் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். இது வந்து பெயிண்ட் மார்க்கர் தான். அக்ரிலிக் மார்க்கர் இது. இத யூஸ் பண்ணி நான் வரைஞ்சுக்கிறேன். CD மார்க்கர் கிடைச்சதுன்னா, அத யூஸ் பண்ணி கூட நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து பிளாக் கலர் மார்க்கர் அல்லது ஒயிட் கலர் மார்க்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற கலர் மார்க்கர் யூஸ் பண்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. பிளாக் கலர் மார்க்கர விட ஒயிட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது, இந்த கிராஃப்ட்ட ஃபைனலா பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டா சூப்பரா இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா, ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க. இல்லாத பட்சத்துக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. OHP ஷீட்ல பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்ல, இப்போ இந்த டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கலர் பண்ண போறோம். என்னென்ன கலர்ல இந்த ரங்கோலி நம்ம பண்ண போறோமோ, அதுக்கு தகுந்த கலர்ல இருக்கக்கூடிய ரங்கோலி பவுடர்லாம் எடுத்து நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் க்ளூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் க்ளூவ ஒரு பிரஷ் யூஸ் பண்ணி, நான் கலர் பண்ற இடங்களுக்கெல்லாம் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அந்த க்ளூ ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே அதில நான் ரங்கோலி பவுடர் எடுத்து போட்டுக்கிறேன். இத போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து எக்ஸஸா இருக்கிற ரங்கோலி பவுடர நம்ம வந்து பக்கத்துல ஒரு பேப்பர்ல நான் இப்ப தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ரங்கோலி பவுடர் இந்த OHP ஷீட்டோட மத்த சைடுல வந்து லைட்டா பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். சும்மா கை வச்சு தொடச்சாலே அதெல்லாம் போயிரும். தேவைப்பட்டுச்சுன்னா டிஷ்யூ பேப்பரோ அல்லது வேஸ்ட் கிளாத்தோ யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இடங்கள்லயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, தேவையான கலர் ரங்கோலி பவுடர யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. இப்போ இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம், இப்ப நம்ம எப்படி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல ரங்கோலி பவுடர் யூஸ் பண்ணோமோ, அதே மாதிரி இன்னொரு லேயரும் நம்ம இதுக்கு மேல யூஸ் பண்ணணும். இந்த தியா ஷேப் மாதிரியே இன்னும் 5 செஞ்சு எடுத்துக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு ரங்கோலி ஒண்ணு நான் ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்கேன்.
இதுக்கு மேலே ஓஹெச்பி ஷீட்டை வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ரங்கோலி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே க்ளூவும் ரங்கோலி பவுடரும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிளாக் கலரில் நான் மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்ததுனால பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் நீங்கள் ஒயிட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தான் அவுட்லைன் கொடுப்போம். அதனால நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. க்ளூவும் இந்த ரங்கோலி பவுடரும் நல்லா ஸ்டிக் ஆயிருக்கா, நல்லா ட்ரை ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அவுட்லைன்லாம் கொடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த கோலம் மாதிரியான ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றியும் கொஞ்சம் கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவுட்லைன் பக்கத்துலேயே கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் தெரியாமல் கூட சிசர் அந்த கோலத்தில் பட்டுருச்சுன்னா ஷேப்பே மாறிடும் இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ ஓஹெச்பி ஷீட்டை நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு அந்த ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். அழகான க்யூட்டான ரங்கோலி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேங்க பாருங்கள். இப்போ வந்து நான் 6 தியா ஷேப்பில் நான் வரைஞ்சிருந்தேன்ல, அதையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். சென்டரில் இந்த கோலத்தை வச்சுட்டு அதை சுற்றியும் ஒரு 6 தியா இருக்கிற மாதிரி நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரங்கோலிக்கு நடுவில் ஒரு கேண்டிலும் இந்த தியா இருக்கு இல்லைங்களா, 2 தியாவுக்கு நடுவில் ஒரு கேண்டில் இருக்கிற மாதிரி நான் கேண்டில் எடுத்து ஃபயர் பண்ண போகிறேன். எப்பயுமே பச்சரிசி மாவில் காவி யூஸ் பண்ணி படிக்கோலம் வரைகிறது தான் எனக்கு பிடிக்கும். ரெடிமேட் ரங்கோலி என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணாமலே இருந்தேன். சரி, ஓகே, வீடியோக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் செஞ்சேன். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கிராஃப்ட்டை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கேமரா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை ஒரு 2 ஓஹெச்பி ஷீட் வாங்கிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நிஜமாவே உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.